வணக்கம். இன்னைக்கு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஒரு நல்ல டாபிக் கவர் பண்ணலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இமேஜ், நீங்க பார்த்த உடனேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிளியரா வந்திருக்கும். இது வந்து 2ஆ பிரிச்சிருக்கிறோம் இந்த இமேஜ. அ பாதிக்கு மேல ஒரு இமேஜ் குடுக்குது. பாதிக்கு கீழ இன்னொரு இமேஜ் இருக்கு. மேல இருக்கிறது வந்து நம்ம கிளாரிட்டி, அதாவது மேல இருக்கிறது கன்ஃப்யூஸ்டு ஜோன் அப்படின்னு சொல்றோம். கீழ இருக்கிறது கிளாரிட்டி ஜோன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஆ, இந்த ஜோன் 2 ஜோன் ஏன் நம்ம பார்க்கணும்னா, இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் குழப்பமான மனநிலையில இருக்காரு. இவர் வந்து தெளிவான மனநிலையில இருக்காரு. பொதுவா வந்து நம்ம ட்ரேடிங்குள்ள வந்தது இன்கம் பண்றக்கு. நம்ம சோசியல் மீடியால பார்த்துருப்போம். நெறைய பேர் வந்து இன்னைக்கு பல லட்சங்கள், பல கோடிகள் சம்பாதிக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். அத பார்த்துட்டு வந்து கிட்டத்தட்ட நம்மள பெரும்பாலானோர் வந்து வித்தின் அ வீக் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்ம உள்ள வந்து ஒரு வாரத்துக்கு உள்ள நம்ம அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி Zerodha, Upstox, Angel One ஏதோ ஒண்ணுல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய ட்ரேடிங் ஜர்னிய ஆரம்பிச்சிருப்போம். நம்ம ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி ஒரு எக்சர்சைஸ் பண்ணலாம். அது மாரி யாருமே வந்து சரியா பண்றதே இல்ல. அதனால என்ன ஆகுதுன்னா 90% பேர் வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய கடல் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது. எப்படி ஒரு டாக்டர் வந்து தன்னுடைய முதல் வருமானம் பார்க்கறதுக்கு, முதல் ஃபீஸ் வாங்குறதுக்கு, அவரு படிப்பு, பிராக்டிஸ் நெறையா விஷயங்கள தாண்டி வரும்போது, அவருக்கு 30 வயது தாண்டிர்றாரு. கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேல படிப்புக்கு செலவிட வேண்டியதா இருக்கு. ஆனா ட்ரேடிங்ல மட்டும் 1 வாரம் 10 நாள்ல வந்து நம்ம ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ணி 90% பேர் லாஸ் பண்றாங்க. இப்போ நீங்க ட்ரேடிங்குள்ள வந்த உடனே நமக்கு சர்ச் பண்றோம். சக்சஸ் ஃபார்முலா, சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி, இல்ல ஒருத்தர் வந்து ₹1,00,000 காமிக்கிறாருன்னா, அவரு வந்து கிளாஸ் நடத்துவாரு. பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட், இல்ல ஆப்ஷன் செல்லிங்ல வந்து நெறைய கோர்ஸ் நடத்துறாங்க. நீங்க லட்சக்கணக்கில, கோடிக்கணக்கில சம்பாரிக்கணுன்ட்டு. இதுல வந்து எத்தன பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களோ உங்க சர்க்கிள்லயோ நீங்க ஒருத்தர கை காமிக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ்குள்ள போனீங்க அப்படின்னா, 100 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. RSI இருக்கு. எலியாட் வேவ் தியரி இருக்கு. அதே மாரி MACD சொல்லுவோம். மூவிங் ஆவரேஜ் சொல்லுவோம். ஃபிபனோச்சின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர், கப் அண்ட் ஹேண்டில். இது வந்து கேண்டில் இந்த மாரி ஒரு ஃபார்மேஷன் இருந்ததுன்னா, ஃபிளாக்ன்னு சொல்லுவோம். நெறைய இருக்கு பார்த்தீங்கன்னா. இதுல வந்து இந்த மாரி ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்த மாரி நடக்கும். இது வந்து ஹிஸ்டரிய வந்து உங்களுக்கு சார்ட்ல காண்பிச்சு, இந்த மாரி இருக்கு, இந்த மாரி நடந்திருக்குன்னு சொல்லி நெறைய பேரு பேசிட்டு இருப்பாங்க. போன வாரம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில வந்து சென்னையை சேர்ந்த ஒரு அ ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் நடத்திட்டு இருக்கிற ஃபிபொனாச்சி பத்தி பேசுறாரு. அ ரொம்ப நேரம் பேசுறாரு. ஃபிபொனாச்சி, அதாவது நம்ம ஒரு ஸ்டேஜ்ல என்னவா மாறுறோம்னா, நம்ம நாலேட்ஜ் எடுக்கிறதுக்கு தயாராயிடுறோம். கதை கேட்டு பழகிடுறோம். நமக்கு ரிசல்ட் வந்து ப்ராஃபிட் பண்ணணுங்கிறத தாண்டி, நமக்கு இன்னும் நாலேட்ஜ் வேணும், இன்னும் நாலேட்ஜ் வேணும்னு சொல்லி, நம்ம அறியாமைய வந்து உபயோகப்படுத்தி நெறைய பேரு அ பணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்க எல்லாமே நாலேட்ஜ் எடுத்து எடுத்து ஒரு 90% நாலேட்ஜ், 10% தான் நம்ம பிராக்டிகலா இருக்கிறோம். இது மாறணும். ஸோ நெறைய நாலேட்ஜ்ங்கிறது வந்து தேவதான். ஆனா நாலேட்ஜாவே எடுத்துட்டு இருந்தோம்னா, நான் எப்பவுமே ஜெயிக்கவே முடியாது. அதனால நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ரொம்ப சிம்பிள். கம்பெனிகள் வந்து 5000 கம்பெனி இருக்கு. ஒரு ஓனர் ஒரு கம்பெனிய நடத்தி 100,00,00,000, 200,00,00,000 சம்பாரிக்கிறாரு. அப்போ நமக்கு வாய்ப்புங்கிறது அவர விட அதிகமா இருக்கு. நம்ம 10 கம்பெனி, 20 கம்பெனி, இல்ல 100 கம்பெனி, எத்தன கம்பெனில வேணாலுமே நம்ம ஷேர் வாங்கி பார்ட்னர் ஆகறக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவரு வந்து ஒரு கம்பெனிய தான் செலக்ட் பண்ண முடியும். ஒரு கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா அவருக்கு லாஸ். ஆனா நமக்கு 100 கம்பெனிகள செலக்ட் பண்ண முடியும். அதுல ஒரு கம்பெனி லாஸ் ஆனாலுமே 99 கம்பெனில நம்ம லாபம் பண்ண முடியும். இப்போ நீங்க கடந்த காலங்கள்ல வந்து ட்ரேடிங், இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுனதுல ஒரு கம்பெனி க்ளோஸ் ஆயி உங்க ஸ்டாக், அதாவது உங்களுடைய அமௌண்ட் போச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா, நடந்திருக்கவே நடந்திருக்காது. ரொம்ப ரேரா தான் இருக்கும். இன்கேஸ் நீங்க ஒரு ராங்கான கம்பெனிய செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அது நடக்கலாம். நீங்க ஒரு நிஃப்டி 50, நிஃப்டி 100 ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனிகள் லிஸ்ட்ல நீங்க பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குனீங்கன்னா, அது வந்து நம்ம ஒரு பிசினஸாகவே எடுத்துக்க முடியாது. நம்ம சொல்றது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய
நிஃப்டி 50, நிஃப்டி 100 அந்த மாதிரி நல்ல கம்பெனிகளில் போய் நீங்கள் ஸ்டாக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். ஆனால் லாஸ் நிறையா நடந்திருக்கு. காரணம் வந்து நீங்கள் ப்ரைஸ் வாங்கக்கூடிய இடம் வந்து தப்பாக இருந்திருக்கும். இப்போது இதில் வந்து இங்கே மேலேருந்து ப்ரைஸ் கீழே வருது, மறுபடியும் ப்ரைஸ் மேலே போகுது, மறுபடியும் ப்ரைஸ் கீழே வருது, மறுபடியும் மேலே போகுது. நீங்கள் எந்த கம்பெனி ப்ரைஸாக இருந்தாலுமே தொடர்ந்து மேலேயும் போயிட்டுருக்காது, தொடர்ந்து கீழே வந்துட்டுருக்காது. நீங்கள் எந்த ஸ்டாக் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி இப்படித்தான் மூவ் ஆகிட்டுருக்குங்க ஒழிய தொடர்ந்து போயிட்டே இருக்காது. அப்படி ஆகும்போது நீங்கள் வாங்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாட்டம் ரேஞ்ச், இது ஒரு பாட்டம் ரேஞ்ச். இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் வாங்காமல் நீங்கள் மேலே போய் இந்த இடத்துல வந்து ஒரு மூவிங் ஆவரேஜை பார்த்துட்டோ, இல்லை ஒரு எலியாட் வேவ் தியரி பார்த்துட்டோ, ஃபிபனோச்சி பார்த்துட்டோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான பிரின்சிபல், வாரன் பஃபட் அவர்கள் சொல்கிற அதே பிரின்சிபல் தான். செலக்டிங் குட் கம்பெனிஸ். நம்மளால் வந்து ஒரு நல்ல கம்பெனியை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய பொறுமை இல்லைன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்குண்டான எஃபர்ட் போடுறோம் நம்ம வருமானம் வர்றதுக்கு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நிதானமாக ஒரு 10 கம்பெனியை ஒரு வருஷம் பூரா நம்ம சர்ச் பண்ணி 10 கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுட்டு, இதுதான் அந்த 10 கம்பெனி தான் நான் இனிமேல் கவனம் செலுத்த போகிறேன்னு சொன்னால், அந்த 10 கம்பெனி ப்ரைஸ் ஹையாகவே இருக்கட்டும், பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் கீழே சூட்டபிளான ப்ரைஸுக்கு வராமல்லாம் போகவே போகாது. நீங்கள் எந்த கம்பெனி ஹிஸ்ட்ரி சார்ட்டில் போய் செக் பண்ணுங்கள், நிச்சயமாக பாட்டம் கீழே வந்துட்டு தான் திரும்பும். ஸோ அதனால் பாட்டம் வர்றப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணிங்கன்னா பாட்டம் வரும். நீங்கள் எல்லா கம்பெனியுமே 2020 வந்து சரியான பாட்டம் வந்தது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வாங்கிறதுங்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும், சூட்டபிளான ப்ரைஸில் வாங்கிறது. இப்போது நீங்கள் ஒரு கம்பெனி ஷேர் வந்து பார்க்குறீங்க, மேலே வந்து 3000 ரூபாய்க்கு இருந்துகிட்ருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி, உடனடியாக வாங்கலான்னு நினைக்கிறீங்க. அதை உடனடியாக வாங்கினேன் அப்படின்னா மறுபடி வந்து அது 2000 ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 2000 ரூபாய்க்கு வாங்காட்டியுமே அட்லீஸ்ட் ஒரு 2200, 2100 இந்த மாதிரி வாங்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பாட்டம் ரேஞ்சுங்கிறது வந்து சம்டைம்ஸ் அக்யூரஸியாக 2000 இருக்கலாம், இல்லை 2200 கூட இருக்கலாம். நீங்கள் 3000 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா மறுபடியும் உங்கள் போட்ட பணம் உங்கள் போட்ட ப்ரைஸ்க்கே வந்து சேர்றதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் கூட ஆகலாம். நீங்கள் நிறைய ஷேர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2010 என்ன ப்ரைஸ் இருந்ததோ அதிலிருந்து மேலே போயிட்டு 2020 கொரோனா டைமில் நிறைய ஷேர் வந்து 2010 ப்ரைஸ்க்கே வந்துருச்சு. நீங்கள் 2010 வந்து வாங்கியிருந்தவங்க வந்து வாங்கின காசு இருப்பாங்க. 2015 உச்சத்தில் வாங்கினவங்க எல்லாமே 2020 நஷ்டத்தில் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து சூட்டபிளான ப்ரைஸ், செலக்டிங் குட் கம்பெனிஸ், மறுபடியும் சூட்டபிளான ப்ரைஸில் வாங்குறதுங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா இன்வெஸ்டருங்கிறவர் வந்து பெரிய அமௌண்ட் போடும்போது நம்ம அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வாங்குகிறோம். ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இல்லை 2 மணி நேரம் டைம் ஃப்ரேம் பார்க்குறோன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்ம 10 கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். இப்போது இந்த கிளாரிட்டி ஜோனில் இருக்கிறவர் அவருக்கு தெரியுது மீன் எப்போ வரும் அப்படிங்கிறது. இவருக்கு வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இவர் வந்து அந்த குளத்தை வந்து ஒரு மாதிரி கலக்கி விட்டுட்டார். எங்கே மீன் இருக்குது எதுவுமே தெரியாது, குழப்பமான மனநிலை. ஆனால் கீழே இருக்கிறவர் வந்து கீழே பாட்டம் வரும்போது மட்டும்தான் வாங்கணும்னு நினைக்கிறார் கீழே. ஸோ பாட்டம் வரும்போது அவருக்கு தெரியும் இப்போ தான் பாட்டமாக இருக்குது அப்படின்ட்டு. பாட்டம் வந்த உடனே வாங்கிடலாமான்னா உடனே வாங்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு வந்து மீன் எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம். நீ அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன கற்று வச்சுருக்கிறீங்களோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து நம்ம மீன் தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. மீன் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து பிடிக்கலாம்.
ஸோ இதை தொடர்ந்து வந்து நம்ம அடுத்தது இந்த ஃபெடரல் பேங்க்குடைய சார்ட்டை வந்து இப்போ என்ன பார்த்தோமோ இதற்கு ஒப்பிட்டு அந்த சார்ட்டில் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து தெளிவாக இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபெடரல் பேங்க்குடைய டெய்லி சார்ட். ஃபஸ்ட்டு வீக்லி சார்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம டெய்லி சார்ட் பார்ப்போம். இப்போ வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாட்டம் ரேஞ்ச் அப்படிங்கிறது இல்லை. அதாவது வீக்லி சார்ட்டில் வந்து ரொம்ப ரேராக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீக்லி சார்ட் எதுக்கு பார்க்குறோன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு பார்க்குறோம். பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அடிக்கடி பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி வச்சுருந்தோம்னா அதுக்கு வந்து ப்ரைஸ் எப்போவுமே ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்தது டெய்லி சார்ட்குள்ளே போகலாம். இப்போது டெய்லி சார்ட் பாருங்கள். இப்போ இதில் வந்து வாய்ப்பு எப்பப்போ வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். எதுக்கு பார்க்குறோன்னா, போன வீடியோவில் அதாவது போன இமேஜில் நம்ம பார்த்த பாட்டம் ஃபிஷ்ஷிங், ஒரு தெளிவான ஒரு நீர் நிலையில் ஒரு ஆறு இல்லை ஒரு குளத்தில் வந்து நீர் தெளிவாக இருந்ததுன்னா நம்ம ஒரு பெரிய மீன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த இடத்துல மீன் பிடிக்க பார்க்குறோம். அதை விட்டுட்டு ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு அந்த குழம்பி இருக்குது அப்படின்னா மீன் எங்கே இருக்குங்கிறது தெரியாது. நம்ம டைம், எனர்ஜி, பணம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் ரிசல்ட் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், இப்போது ஃபெடரல் பேங்க் சார்ட் வந்து கிட்டத்தட்ட 95லேருந்து இருக்குது. 95வது வருஷத்துலேருந்து இருக்குது. இப்போ பாட்டம் ரேஞ்சுங்கிறது வந்து எங்கே இருந்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், பாட்டம் ரேஞ்ச். ஸோ இங்கே இருந்திருக்கு. இது வந்து கீழே இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் இல்லாமல் இருக்குது. அடுத்தது எங்கேங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்திருக்கு பாருங்கள். அதாவது 2000 மே 99க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு தான் டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வாய்ப்பு வந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணும்போது நம்ம தேவையில்லாமல் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன், எனக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ தான் எடுக்க போகிறோன்னு நினைக்கிறவங்க அது வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. அதாவது டெய்லி டைம் ஃப்ரேமில் இதுவே நீங்கள் 3 ஹவர் போனீங்க அப்படின்னா வாய்ப்பு நிறையா இருக்கும். ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உபயோகமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக நான் ஒரு 20 கம்பெனி செலக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு வருஷம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போதும், அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து ஒரு 20 கம்பெனியோ இல்லை ஒரு 40 கம்பெனியோ செலக்ட் பண்ணியிருந்தாவே அதுவே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்கும். அப்போது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்கேனர் யூஸ் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஒரு ஸ்கேனர் அப்படிங்கிறது 40 ஸ்டாக் நம்ம போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு 200 ஸ்டாக் கூட நீங்கள் இருக்குது அப்படின்னா 5 ஸ்கேனரில் போட்டுக்கலாம். அப்போது அந்த ஸ்கேனரில் வந்து நமக்கு க்ரீனில் காமிக்கும், நமக்கு இண்டிகேட் பண்ணோம். இப்போ வந்து ஃபெடரல் பேங்க்குடைய டெய்லி டைம் ஃப்ரேமில் பாட்டம் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுக்கலாம். நம்ம எந்த டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறோமோ அந்த டைம் ஃப்ரேம் வந்து நமக்கு அதில் பாட்டம் எது இருக்குங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணோம். நம்ம தேவையில்லாமல் டெய்லி உட்காந்து ஃபெடரல் பேங்க் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 2009க்கு அப்புறம் எப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 5 வருஷத்தில் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது சூப்பராக வந்திருக்கு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 எல்லா கம்பெனிகளுமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. இப்போ இந்த இடத்துல 26 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா 127 ரூபா வரைக்கும் போயிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 36 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இது வந்து நம்ம 2020க்கு அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இப்போ நம்ம அடுத்து 3 ஹவர் டைம் ஃப்ரேம்குள்ளே போகிறோம். 3 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து சூப்பரான ஒரு டைம் ஃப்ரேமாக இருக்கும். இதில் பாருங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வந்திருக்குன்னா 2020க்கு அப்புறம் இதுலேயும் வரல. ஸோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வேணும் அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் லோயர் டைம் ஃப்ரேம் போகிறது தான் ஒரே வழி. இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இப்போ இதில் வந்து 2020க்கு அப்புறம் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது 2022. இப்போது 2020 வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்க அப்படின்னா 1, 2, 3,
அதுக்கப்புறம் 3 ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அப்போ என்ன கணக்குனா 5 வருடங்களில் வந்து 3 ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஃபெடரல் பேங்க் கொடுத்துருக்கும். இப்போ கடைசியாக வந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ கடைசியாக வந்திருக்கிறது எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்திருக்கு. கீழே பாருங்க தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பாட்டம் ரேஞ்சுன்னு நாங்கள் சொல்கிறது வால்யூம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல பாருங்கள் பாட்டம் ரேஞ்சுங்கிறது இங்கே வால்யூம் இல்லாமல் இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா என்ன ரேஞ்ச் ப்ரைஸ் இருந்திருக்குன்னு பாருங்க. இங்கே வந்து ஒரு 150 ரூபா ரேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 150 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ், அதாவது 270 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பாட்டம் ஃபிஷிங் நான் சொல்கிறது. நீங்கள் இதை விட்டுட்டு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக இந்த இடத்த போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே போய் வாங்குறது அப்படிங்கிறது வந்து மறுபடியும் கீழே ஸ்டாப் லாஸ், அதாவது நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டிய இந்த ஏரியா தான். இதை விட்டுட்டு மேலே எங்கே போய் எடுத்திங்கனாமே நமக்கு வந்து குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருப்போம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டு வச்சுருப்போம். கொஞ்சம் கீழே போடணுன்னே நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சிரும். எப்போவுமே பாருங்கள், இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஏரியாவில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இதுக்கு கீழே ப்ரைஸே வரல பாருங்கள். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம பாட்டமில் வாங்குறது அப்படிங்கிறது வந்து கற்றுட்டு நல்ல ஒரு 10 கம்பெனி 20 கம்பெனி செலக்ட் பண்ணிவிட்டு சூட்டபுளான ப்ரைஸ் வர்றதுக்கு வெயிட் பண்ணலாம். டெய்லி டைம் ஃப்ரேம், 3 ஹவர் டைம் ஃப்ரேம், 1 ஹவர் டைம் ஃப்ரேம். இல்லை எனக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க 30 மினிட்ஸ் கூட பார்க்கலாம். பட் அதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அக்யூரஸிங்கிறது அதிகமாக இருக்கணும். அது நீங்கள் போக போக வந்து எங்கள் வீடியோக்களில் கற்றுக்கலாம். கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பிலே சந்திப்போம். நன்றி.